இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், சரியாக எத்தனை மணிக்கு இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது? குறிப்பா இதுல கலந்து கொள்ளும் நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம். சேலம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. 51 நிபந்தனைகளுடன் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த 51 நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநாட்டு திடல்ல எந்த இடத்துலயும் இருக்கை போடக்கூடாது, 5000க்கும் மேற்பட்டோர் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில் தான் இந்த அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து 8 மணிக்கு தனி விமானம் மூலமாக சேலம் புறப்படுகிறார் என முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. அங்கிருந்து விஜய் நேரடியாக சேலம் விமான நிலையத்துக்கு வருகிறார். அங்கிருந்து 25 நிமிடங்கள்ல இந்த மாநாடு நடக்கக்கூடிய சீலநாயக்கன்பட்டி இருக்கக்கூடிய தனியார் மைதானத்துல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அங்கு வரக்கூடியவர் முதற்கட்டமாக நிர்வாகிகளை சந்தித்து விட்டு 12 மணி அளவில் இந்த நிகழ்வில் பேச இருக்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வை முன்னிட்டு விஜய் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சாலைகள்ல 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டது. போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அனுமதி சீட்டு உள்ள நபர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கான அந்த போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுடைய சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு உடையுடன் பவுன்சர் என்று அழைக்கக்கூடிய நபர்கள் பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வு நடைபெற இடத்துல அருகிலேயே ஒரு குன்று போன்று மலை உள்ளது. அதே சமயம் விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்துல அவர்கள் அந்த மலை மீது ஏறாமல் இருக்க வேண்டும். மேலும் நிகழ்ச்சியை அழைக்கக்கூடிய அனைத்து பகுதியும் தகரங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதன் மீது ஏறாதவாருக்கு உயரமாகவும் அந்த தகரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. போலீசார் ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு 500க்கும் மேற்பட்டவர் இந்த பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. 10 மணிக்கு அவருடைய நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்காக அவங்களுக்கு இந்த அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல விஜய் இன்று இங்கு என்ன பேச இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகம் இன்னும் எந்த விதமான கட்சியுடன் கூட்டணி அமைக்காத சூழல்ல வரக்கூடிய தேர்தலில் தனித்து போட்டியா இல்ல கூட்டணியுடன் போட்டியா என்பது பற்றி அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மத்திய மாநில அரசுகள் குறித்தான கருத்துக்களும் அண்மையில் நடந்த தகவல்களை அது தொடர்பான பதிலடியும் கொடுக்கும் விதமாக விஜயின் பேச்சு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரைக்கும் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு உடனடியாக சேலம் விமான நிலையத்தில் சென்று அங்கிருந்து அவர் சென்னை புறப்படுகிறார். அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு நிர்வாகிகள் மத்தியில. அதே சமயம் காவல்துறை விஜய் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. விஜய் வேற எந்த பகுதியிலும் வாகனத்தை விட்டு இறங்கக்கூடாது. அதே சமயம் நிர்வாகிகள் வரவேற்பு கொடுப்பதும் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்காமல் அந்த வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. 55 நாட்களுக்கு பிறகு விஜய் பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்புக்கு வருகிறார். இது மக்கள் சந்திப்பாக திட்டமிட்டிருந்த சூழல்ல பாதுகாப்பின் அடிப்படையில் நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 12 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இந்த அனுமதியாவது வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜயை பார்ப்பதற்கு அருகில் கூடிய மக்கள் ஏராளமானவர் அந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் தயாராக இருப்பது மிக முக்கியமாக பார்த்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.